கர்த்தருடைய கோபம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். சாலமோன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். இதன் நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் சாலமோன் மேல் வருகிறது. சாலமோன் அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருக்கிறார். சாலமோன் தன்னுடைய அந்நிய ஸ்திரீகளோடு சேர்ந்து விக்கிரகங்களை ஆராதிக்கிறார். காமோசுக்கும் மோளோகுக்கும் மேடைகளை கட்டுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் சாலமோனோ கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார். கர்த்தர் தனக்கு கற்பித்ததை சாலமோன் கைக்கொள்ளவில்லை. இதனால் கர்த்தர் சாலமோன் மேல் கோபமாகிறார். கர்த்தர் சாலமோனுக்கு தம்முடைய கோபத்தின் வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் சாலமோனிடத்தில் இந்த செய்தியை சொல்லி இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சாலமோன் இப்போது கர்த்தரை விட்டு வழிவிலகி போயிருக்கிறார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். சாலமோன் மீது நியாய தீர்ப்பு வந்ததற்கு 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: சாலமோனின் இருதயம் கர்த்தரை விட்டு விலகி போயிற்று, அந்நிய தேவர்களை பின்பற்றினார், கர்த்தருடைய உடன்படிக்கையையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளவில்லை. கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சாலமோன் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார், கர்த்தரை விட்டு பிரிந்து போகிறார். ஆகையினால் சாலமோனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதி அவருடைய குடும்பத்தாரை விட்டு பிரிந்து போகும். அவர்கள் சாலமோனுடைய குடும்பத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணுவார்கள். பாவத்தினால் குடும்பங்களுக்கு அழிவு வரும், தேசத்தில் பஞ்சம் வரும், மனுஷருடைய மேன்மையும் மதிப்பும் மண்ணோடு மண்ணாய் போகும். கர்த்தர் சாலமோனுக்கு கோபமான வார்த்தைகளை சொன்னாலும் அவர் தாவீதின் குடும்பத்தார் மீது இன்னும் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் சாலமோனை நோக்கி, ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமலும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எப்போதுமே தம் நிமித்தமாக மட்டும் காரியம் செய்யாமல் சில சமயங்களில் மனுஷர் நிமித்தமாகவும் சில காரியங்களை செய்கிறார். இங்கு ஏற்கனவே மரித்து போன தாவீதுக்காக கர்த்தர் சாலமோனுக்கு நன்மை செய்கிறார். தாவீதின் ராஜ்யத்தில் ஒரு பகுதியை கர்த்தர் தாவீதின் சந்ததிக்கு மீதியாக வைத்திருக்கிறார். இதற்கான காரணங்கள் வருமாறு: தாவீதின் நிமித்தம், எருசலேமின் நிமித்தம். கர்த்தர் தாவீதையும் எருசலேமையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால் அவை இரண்டையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். யூதா தேசத்தில் 9 ராஜாக்கள் நேர்மையாக இருந்தார்கள். இதனால் தெற்கு ராஜ்யத்தின் மீது வரவிருந்த நியாய தீர்ப்பு காலதாமதமாயிற்று. வடக்கு ராஜ்யத்தில் ஒரு ராஜா கூட நீதியாய் இல்லை. ஆகையினால் அவர்களுடைய அழிவு காலதாமதம் இல்லாமல் சடுதியாய் வந்தது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சாலமோன் மீது வருகிறது. ஆனாலும் கர்த்தர் தாவீது நிமித்தமாக தம்முடைய கோபத்தை குறைத்துக் கொள்கிறார். நியாய தீர்ப்பின் வேகத்தையும் குறைத்துக் கொள்கிறார். சாலமோனுடைய ராஜ்யபாரத்தின் ஒரு பகுதியை கர்த்தர் பிடுங்குவார். ஆனாலும் கர்த்தர் அதை சாலமோனுடைய நாட்களில் செய்யாமல் அவருடைய குமாரரின் நாட்களில் செய்வார். தன்னுடைய ராஜ்யபாரம் தன்னை விட்டு பிடுங்கப்படுவதை சாலமோன் பார்க்க மாட்டார்.
இந்த சம்பவம் அவர் மரித்த பின்பு நடைபெறும். கர்த்தர் சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை அவரிடத்திலிருந்து பிடுங்கி அதை அவருடைய குமாரனுக்கு கொடுப்பார். ரெகொபெயாம் சாலமோனுடைய குமாரர்களில் ஒருவர். அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமாள் என்று பேர். அம்மோன் ஜாதியான நாமாள் சாலமோனுடைய மனைவிகளில் ஒருத்தி. இவள் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள் அல்ல. சாலமோனுக்கும் இவளுக்கும் பிறந்த மகனுடைய பெயர் ரெகொபெயாம். சாலமோனுக்கு பின்பு ரெகொபெயாம் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாகிறான். கர்த்தர் ரெகொபெயாமின் கையில் இருந்து இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தில் ஒரு பகுதியை பிடுங்குகிறார். யூதா கோத்திரத்தார் பலமுள்ளவர்களாகவும் திரளான எண்ணிக்கை உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். இவர்கள் தாவீதின் குடும்பத்தாருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். தாவீது எருசலேமை கட்டினார். எருசலேமில் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. கர்த்தர் தாவீதையும் எருசலேமையும் நோக்கி பார்க்கிறார். தாவீதின் நிமித்தமாகவும் எருசலேமின் நிமித்தமாகவும் கர்த்தர் சாலமோனுடைய குமாரனுக்கு யூதா கோத்திரத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய செய்தி சாலமோனுடைய இருதயத்தை தொடுகிறது. சாலமோன் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளவில்லை. சாலமோன் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல் கர்த்தரை கோபப்படுத்தும் காரியத்தை செய்கிறார். கர்த்தர் சாலமோனுடைய தப்பிதத்தை உணர்த்துகிறார். சாலமோனுடைய மனச்சாட்சி தட்டி எழுப்பப்படுகிறது. சாலமோன் தன்னுடைய பாவங்களை உணர்கிறார். தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்புகிறார். அவர் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை வெகுவாக தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார். கர்த்தர் தமது கிருபையினால் தன்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய பாவங்களை மன்னிப்பார் என்னும் நிச்சயம் சாலமோனுடைய இருதயத்தில் உண்டாயிற்று. அதன் பின்பு சாலமோன் முன்பு போல கர்த்தருக்கு பிரியமானவராகவும் பிரயோஜனமானவராகவும் ஜீவிக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார். சாலமோன் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பிய பின்பு பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதியிருக்க வேண்டும். சாலமோனுடைய மனம் திரும்புதலின் செய்தி அவருடைய மனம் திரும்பின இருதயத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. பாவத்தினால் சாலமோனுடைய இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறது. தாவீது தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார். தாவீதின் சங்கீதங்கள் அவருடைய மனம் திரும்பின இருதயத்திற்கு சாட்சியாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியில தம்முடைய கிருபைகளை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் கிருபைகளை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபையை கொடுக்கிறார். சாலமோன் பாவத்திலே விழுந்தாலும் அவர் மொத்தமாய் முறிந்து போகவில்லை. கர்த்தர் தாவீதுக்கு சாலமோனை குறித்து சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மெலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். 2 சாமுவேல் 7:14-15. விசுவாசிகளாகிய நாம் பாவத்திலே விழுந்தாலும் அதிலே தங்கி வாசம் பண்ணக்கூடாது. பாவத்தை விட்டு வெளியேற வேண்டும். பாவத்தை வெறுக்க வேண்டும். நாம் பாவத்தை நேசிக்காமல் பரிசுத்தத்தை நேசிக்க வேண்டும்.